ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. ஆக்சுவலி 2500 இருக்கிறதாக ஒரு வாக்குறுதி சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர இருக்குது. அதாவது ஜூன் மந்த் ஆனது பிறக்க இருக்குது. ஜூன் மந்த் 15ஆம் தேதி வாக்குறுதி கொடுத்தபடி 2500 ஏறுமாங்கிறது தான் பெண்களுடைய ஒரு பெரிய கவலையாக இருக்குது. அதோடு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 2500 யாருக்கு அப்படிங்கிற கணக்கெடுப்பு துவங்காமல் இருக்குது. மகளிர் உரிமை தொகைக்கு ஷாக் கொடுக்கக்கூடிய விதமாக விஜயுடைய மௌனம் அமைஞ்சிருக்கு. ஸோ தற்போது இந்த ஒரு நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் கேள்வி பொருளாக இப்போ வந்துட்டுருக்கு. அதாவது வாக்குறுதி 2500 கொடுக்குறேன்னு நீங்களே அது இன்னும் கொடுக்காமல் இருக்கிறீங்க, அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அதுக்கு இன்னும் கணக்கெடுக்கலை அப்படிங்கிற கேள்வியானது தற்போது உலா வருது. இதை பற்றிய சுவாரஸ்யமான தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்ன மௌனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 வாரங்களுக்கே மேலாகிவிட்டது. தேர்தல் கள சூடு பிடித்திருந்த போது தாவேகா தரப்பில் முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளில் ஒன்று மதிப்புமிகு மகளிர் திட்டம். முந்தைய திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய 1000 உதவித்தொகையை உயர்த்தி தாவேகா ஆட்சியில் மாதம் 2500 வழங்கப்படும் என்று விஜய் அறிவித்திருந்தார். இத்திட்டத்தின் பெயரையோ மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்று மாற்றி தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கோ இந்த நிதி உதவி சென்றடையும் என தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதனால் தமிழக பெண்கள் மத்தியில் இந்த 2500 எப்போது தங்களுடைய வங்கி கணக்கிற்கு வரும் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு சூழ்நிலையில் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மே மாதம் 15ஆம் தேதி வழக்கம் போல பெண்களுடைய கணக்கில் 1000 மட்டுமே வரவு வைக்கப்பட்டது. இது மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகள் மத்தியில் விவாதத்தை கிளப்பியது. வாக்குறுதி அளித்தபடி ஏன் 2500 வழங்கப்படவில்லை என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அலுவலகம் தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. தற்போதைய நிலையில் இத்திட்டத்தை முழுமையாக மறுசீரமைப்பு செய்ய வேண்டியுள்ளதால் அதற்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் அதுவரை பழைய நடைமுறையின்படி 1000 தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. மறுசீரமைப்பு என்று அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் கால நிலவரத்தை உற்று நோக்கினால் அடுத்த 2 மாதங்களுக்குள் இந்த தொகை உயர்வு சாத்தியமில்லை என்றே தோன்றுகிறது. அதற்கு முக்கிய காரணங்கள் நிறையவே இருக்கு. தமிழகத்தில் சுமார் தற்போது 1.15 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வராங்க. தாவேக அரசு தனது வாக்குறுதியில் அனைத்து பெண்களுமே அதுவும் அரசு ஊழியர் குடும்பங்களை தவிர இத்தொகை வழங்கப்படும் என்று கூறியிருந்தப்பட்டது. அப்படி என்றால் விடுபட்ட கோடிக்கணக்கான பெண்களை இத்திட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இதற்கான புதிய பயனாளிகள் கணக்கெடுப்பு தகுதி வரம்புகளை மறுவரையறை செய்வதற்கான பூர்வங்க பணிகளே இன்னும் அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படவில்லை. ஸோ 1.15 கோடிக்கு அதிகமான பெண்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்து வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் பெண்கள் சேர்வதற்கான கணக்கெடுப்புகளோ இந்த பெண்களுக்கான கணக்கெடுப்புகளோ இன்னும் அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படவில்லை. அதனால தான் பெண்கள் மத்தியில் அப்போ வரக்கூடிய மாதமும் 2500 ஏறாதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. தற்போதுள்ள பயனாளிகள் வங்கி கணக்கு விவரங்களை சரிபார்ப்பது, புதிய விண்ணப்பங்களுக்கான மென்பொருள் மற்றும் செயலிகளை உருவாக்குவது, மாவட்ட வாரியாக இதற்கான எல்லையை தீர்மானிப்பது போன்ற எந்த ஒரு ஆரம்பகட்ட நிர்வாக பணிகளும் இன்னும் வேகம் எடுக்கவில்லை. புதிய அரசு அமைந்து நிர்வாக ரீதியான மாறுதலுக்கே 2 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் இவ்வளவு பெரிய மக்கள் நலத்திட்டத்திற்கான ஆராய்ச்சியை முடிக்கவே குறைந்தது சில மாதங்கள் தேவைப்படும். அதனால தான் இந்த டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பில் தாள்கள் வெளியாகியிருப்பதாக ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல் மாதத்திற்கு 1000 வழங்குவதற்கு அரசுக்கு ஆண்டுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அதனை அப்படியே 2500 உயர்த்தும் போது மாநில அரசின் நிதி நிர்வாகத்தில் மிகப்பெரிய கூடுதல் சுமை ஏற்படும். இதற்கான நிதி ஒதுக்கீட்டை திட்டமிட்டு பட்ஜெட்டில் திருத்தங்கள் கொண்டு வர நிர்வாக ரீதியாக பல வழிமுறைகள் இப்போ ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தாள்கள் கசிஞ்சிருக்கு.
அதாவது 1000 வழங்குவதற்கே அரசுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்னா அப்போ 2500 ரூபா உயர்ந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக நிதி நிர்வாகத்தில் மிகப்பெரிய கூடுதல் சுமை ஏற்படும். ஆக்சுவலி இதற்கான நிதி ஒதுக்கீட்டை திட்டமிட்டு பட்ஜெட்டில் திருத்தணும், அந்த திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இது ஒரு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாள்கள் கசிந்திருக்கு. இதற்கிடையே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம தாவேக அரசு காலங்கடத்துவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்திற்கு கூடுதல் நிதி வழங்குவதில் என்ன மறுசீரமைப்பு வேண்டி கிடைக்கிறது, நிதி உயர்வு எப்போது வரும் என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்கின்றனர். மறுசீரமைப்பு குறித்து விரிவான அறிவிப்பை இந்த மே மாத இறுதிக்குள் முதலமைச்சர் விஜய் வெளியிடுவார் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் கூறினாலும் கால அளவில் கணக்கெடுக்கக்கூடிய புதிய பயணிகள் சேர்க்கையும் முழுமையடையாமல் ரூ. 2500 கைக்கு வருவது தற்போதைக்கு கடினமே என்பது தான் இப்போ வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா நிர்வாக நடைமுறைகள், நிதி மேலாண்மை மற்றும் முறையான தகுதி பட்டியல் தயாரிப்பு என பல கட்டங்களை தாண்ட வேண்டியுள்ளதால் மதிப்புமிகு மகளிர் திட்டம் முழு வடிவம் பெற்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட 2500 ரூபாயை பெண்கள் கைகளில் கிடைக்க அடுத்த 2 முதல் 3 மாதங்கள் வரை தாராளமாக ஆகலாம் என்பதே தற்போதைய நிலவரமாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கசிந்திருக்கு. ஸோ அதனால் பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 3 மாதங்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது தான் இப்போதைக்கு நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஆக்சுவலி இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ஆட்சி அமைத்து 2 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்காம நமக்கு 2500 ரூபா வரலையே அப்படிங்கிட்டு ரொம்ப யோசிக்கக்கூடாது. பொறுமையாக இருந்தால் தான் எல்லாமே நமக்கு பொறுமையாக நடைபெறும். ஆக்சுவலி அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அடுத்தடுத்து கண்டிப்பாக ஸ்டெப்பு எடுத்து அதெல்லாம் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குட் நியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வைரலான விஷயம் தற்போது வெளியாக இருந்தது, அதை உங்களுக்கு கிளியர் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். ஸோ 2500 ரூபா நெக்ஸ்ட் மந்த் வரும் அப்படிங்கிறது இந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி வருவதற்கு அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் இன்ன வரைக்கும் வெளியாகலை. மேபி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேவுடைய எண்டில் இல்லைனா ஜூனுடைய ஸ்டார்டிங்கில் இதுக்கான ஒரு தாள்கள் வெளியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசியல் வட்டாரத்தில் அப்போ என்ன வெளியாகுதோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய தாள்களோடு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.